கமெண்ட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் பாய். எனக்கே இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இப்படிலாம் திங்க் பண்ணுவாங்களா மக்கள் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. என்னன்னா, உதடு வந்து திடீர்னு கருப்பாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதடு கருப்பானா ஏதாவது பில்லி சூன்ய ஏவல் இல்ல செய்வினை இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனை எனக்கு நடந்திருக்குமான்னு கேட்டிருக்காங்க. இது உண்மையா பாய்? அப்படி கூட சொல்ல முடியுமா? உங்களோட மெய் மறக்க வைக்கலாம், உங்களோட பித்து பிடிக்க வைக்கலாம், பைத்தியக்காரனா வைக்கலாம், பைத்தியக்காரனா ஓட வைக்கலாம், உணவு உள்ள இறங்க அந்த மாதிரி பண்ணலாம், ரத்த சோகை வர மாதிரி பண்ணலாம், உடம்புல இருக்கிற ரத்தத்தை உரிய மாதிரி காட்டேரி அடிச்சு விடலாம். புரியுதுங்களா? அந்த அந்த டிப்ரெஷன், இந்த யோசனைகள் இதுவாலேயே உங்களுக்கு உணவு உள்ள சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு வரும் உடம்புல ஸ்மெல்லு வரும், பேசுனா கூட வாயில ஸ்மெல்லு வரும், பேட் ஸ்மெல்லு வரும். அது என்னன்னா, அது கொடுக்கக்கூடாத ஒரு தவறான ஒரு பொருளை சாப்பிட வச்சிடுறது. அப்போ அந்த அதை வந்து எதிர்ப்பு அது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா போய் நின்றுமே தவிர அது வந்து உங்களுக்கு டைஜஷன் ஆகி உங்களுக்கு மோஷனாக வெளில வராது, உள்ளே நின்றும். அப்போ நிற்கும் போது அதோட ஸ்மெல்லு தான் அந்த பேட் ஸ்மெல்லு, துர்நாற்றம். அள்ளி கூட நீ கொடுக்கலாம்னு பரவாயில்ல, ஆனால் யாரையும் கெடுதல் மட்டும் பண்ணாது. நீ கொடுக்கலாம்னு பரவாயில்ல, நல்லது செய்யலாம்னு பரவாயில்ல, ஆனால் கெடுதல் மட்டும் பண்ணிடாது. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு நீ கெடுதல் பண்ண நீ 10க்கு 10 ரூமில் பண்ணுற, நம்ம இங்கே தானே பண்ணுறோம், யார் பார்க்க போகிறா? மேலே ஒருத்தன் பார்க்குறவன் ஒன்று படைச்சவன், அவங்ககிட்ட இருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. மோசமான ஆள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கத்தி உங்களுக்கே திரும்ப ஆரம்பிச்சிடும். மர்ஜன்மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் வந்து கமெண்ட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் பாய். எனக்கே இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இப்படிலாம் திங்க் பண்ணுவாங்களா மக்கள் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. என்னன்னா, உதடு வந்து திடீர்னு கருப்பாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதடு கருப்பானா ஏதாவது பில்லி சூன்ய ஏவல் இல்ல செய்வினை இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனை எனக்கு நடந்திருக்குமான்னு கேட்டிருக்காங்க. இது உண்மையா பாய்? அப்படி கூட செய்ய முடியுமா? பரவாயில்ல, மக்கள் உட்காந்து யோசிப்பாங்க போல இருக்குது. என்ன பண்ணுறது, அவங்களோட எதை தின்னா பெருந்தலியும் எங்கே போனால் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ற நிலைமை இருக்காங்க. ஏன்னா எந்த கோவிலில் போனாலுமே இறைவன் சிலையாக தான் இருப்பானே தவிர உருவமாக இருக்க மாட்டாங்க. சிலையை பார்த்தா வணங்க முடியுமே தவிர இறைவன் நம்ம யாரும் கண்ணில் பார்க்கல. அப்படின்னும் போது அந்த இறைவன் இடத்துல நம்மளை ஒரு மனுஷனாக ஒரு தெய்வமாக நினச்சி நம்மக்கிட்ட வந்து அவங்களோட குறைகளை சொல்லி இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அணுகிறாங்க. அவங்களும் சொல்லியும் தப்பு இல்லை இல்லையா? சொல்லுங்கள். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்கம்மா, அந்த உதடை மட்டும் அந்த மாதிரி கருப்பாக்குறதுக்கு செய்வனிலையோ ஏவலாலேயோ பில்லி சூழ்நிலையோ பண்ண முடியாது. ஆனால் உங்களோட மெய் மறக்க வைக்கலாம், உங்களோட பித்து பிடிக்க வைக்கலாம், பைத்தியக்காரனா வைக்கலாம், பைத்தியக்காரனா ஓட வைக்கலாம், உணவு உள்ள இறங்க அந்த மாதிரி பண்ணலாம், ரத்த சோகை வர மாதிரி பண்ணலாம், உடம்புல இருக்கிற ரத்தத்தை உரிய மாதிரி காட்டேரி அடிச்சு விடலாம். புரியுதுங்களா? அந்த அந்த டிப்ரெஷன், இந்த யோசனைகள் இதுவாலேயே உங்களுக்கு உணவு உள்ளே போகாது, முகத்தில் கருவலியம் வரும், ரத்த சோகம் வந்துடும், ஃபேஸே வாடி. நல்லா பாருங்க, செய்வனில் பாதிக்கப்பட்டவன் ஃபேஸே வேற மாதிரி, முகம் வாடி போய் களை இழந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உதடெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கருப்பான மாதிரி இருக்குமே தவிர ஒருத்தர் நல்லா இருக்காரு உதட்டை மட்டும் கருப்பாக்குறதுக்கு மாந்திரிகத்தில் அந்த மாதிரி ஒன்று கிடையாது. அது சும்மா சொல்லுவாங்க, அது பேர் தான் உருட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு மனிதனை எப்படிப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்வனில் இருக்கும்போது செய்வனை வச்சா கருவலியம் வரும், முடி கொட்டும், புரியுதுங்களா, வயிறு உப்புசனம் வரும், என்ன வேணாலும் உடம்புல இருக்கிற உபாதைகள் பிரச்சனை உங்களுக்கு காட்டும். அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் காட்டும் போது அந்த உதடம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக தெரியும். ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்வனிலே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தன் மனைவியோ யாரோ சொந்தம் பந்தமோ உள்ள மருந்து கொடுப்பாங்க, செய்வன மருந்து மாதிரி. அதை கொடுத்தா கூட வாய் வழியா சாப்பிடும்போது அந்த வாயில வந்து அந்த ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கருப்பாயிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு வரும் உடம்புல ஸ்மெல்லு வரும், பேசுனா கூட வாயில ஸ்மெல்லு வரும், பேட் ஸ்மெல்லு வரும். அது என்னன்னா, அது கொடுக்கக்கூடாத ஒரு தவறான ஒரு பொருளை சாப்பிட வச்சிடுறது. அப்போ அந்த அதை வந்து எதிர்ப்பு அது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா போய் நின்றுமே தவிர அது வந்து உங்களுக்கு டைஜஷன் ஆகி உங்களுக்கு மோஷனாக வெளில வராது, உள்ளே நின்றும். அப்போ நிற்கும் போது அதோட ஸ்மெல்லு தான் அந்த பேட் ஸ்மெல்லு, துர்நாற்றம்னு சொல்லுவாங்க. ஒரு மோஷனில் வர ஸ்மெல்லு உங்கள் வாயில் வரும், அப்போ செய்வன 100% இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் அந்த வாய் உதடு வந்து கருப்பாகும். இப்போ புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ இருக்குது விஷயத்தில். அதனால் திருப்பி சொல்கிறேன், எப்பவுமே சொல்கிறது தான், பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த மாலிக் பாய் தேடி வாங்க. என்னால் முடிஞ்சதுக்கு உங்களுக்கு உடம்புல முகம் கருவலியாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக கருவலியாக இருக்குன்னா கிடையாது, செய்வினியில் பாதிக்கப்பட்டு அமானுஷத்தில் பாதிக்கப்பட்டு
பில்லி சூனியம் ஏவல் காட்டேரி ஏவல் இதில் பாதிக்கப்பட்டு இல்லை உடம்புல ஆத்மா ஏறி இருந்தா இல்லை ஒரு மறைஞ்சி விழுந்து இல்லை ஒரு இறந்த ஒரு ஆத்மா பேராத்மா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த மாலிக் பாய் தேடிவாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். ஆனால் ஒருத்தனை கெடுக்கணும்னு மட்டும் என்கிட்ட வராதிங்க. என் எல்லை காவாங்கர்ன்ற பகுதிக்கே வராதிங்க. ஏன்னா பார்க்கவும் மாட்டேன், செஞ்சு தரவும் மாட்டேன். காக்கிறது மட்டும்தான் என் வேலை. ஏன்னா என்னை படைத்த இறைவனும் சரி, எனக்கு வழியாக்கின குருவும் சரி, என் ஆசானங்களும் சரி, காக்க மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர அழிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கல. நான் இன்றைய பொழுதில் ஒரு வீடியோவில் நான் சொல்கிற கருத்து என்னென்னா, என்ன சொல்கிறது, அள்ளி கூட நீ கொடுக்கலானும் பரவாயில்ல, ஆனால் யாரையும் கெடுதல் மட்டும் பண்ணாது. நீ கொடுக்கலானும் பரவாயில்ல, நல்லது செய்யலானும் பரவாயில்ல, ஆனால் கெடுதல் மட்டும் பண்ணிடாது. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு நீ கெடுதல் பண்ண நீ 10க்கு 10 ரூமில் பண்ணுற. நம்ம இங்கே தானே பண்ணுறோம், யார் பார்க்க போகிறா? மேலே ஒருத்தன் பார்க்குறவனை படைச்சவன். அவங்ககிட்ட ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. மோசமான ஆள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கத்தி உங்களுக்கே திரும்ப ஆரம்பிச்சிடும். அதால் இந்த செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் வீடியோ பார்க்குறதோடு நிப்பாட்டிக்கங்க. உங்களோட ரியல் லைஃப்பில் கொண்டு வராதிங்க. பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும் இந்த மாலிக் பை தேடிவாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இறைவனோட அருளால், இந்த பிரபஞ்சத்தோட அருளால் என்ன உங்களால் காப்பாற்ற முடியும், என்னால் உங்களை காப்பாற்ற முடியும். இன்ஷா அல்லாஹ் நம்பி வாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். சூப்பர் பாய், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஏன்னா அந்த பெண்மணி இந்த கமெண்டை கேட்கும் போதே அவ்வளோ ஒரு கண்ணீருடன் கேட்டிருந்தாங்க. ஸோ உதட்டு கருப்பாயிட்டே இருக்கு பாய், எனக்கு செய்வினை இருக்குமா, இல்லை ஏதாவது ஏவல் ஏவி விட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அற்புதமான பதிவு. இதை அவங்க பார்த்தாங்கன்னா தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி பாய். நன்றிம்மா.